இனிதான வணக்கம் அன்புறவுகளே. தமிழ்த்தாயின் திருவடி போற்றி அறமும் சேவையும் அறமும் அமைதியும் தருவாய் என்று அந்த தமிழ்த்தாயை கேட்டு செம்மொழி தழைக்க வளமுடன் நிலைக்க தமிழ் பெருமை மனதில் வைத்து இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது பட்டிமன்றம் 62 சந்திக்கின்றோம். கொரோனா காலத்தில் இருந்து இன்று வரை நாங்கள் இடையிடையாக இந்த பட்டிமன்றங்களை செய்து வந்தாலும் அதன் எண்ணிக்கை 62 இன்று இருக்கின்றது. அந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் அனைத்து பேச்சாளர்களையும் நாங்கள் அழைக்கப் போகிறோம். அதற்கு முதல் TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வு பட்டிமன்றம் வந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இந்த நிகழ்வை நடத்துகிற இந்த கழகத்துக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். பட்டிமன்றம் 62 கொண்டு வர தலைப்பு என்னென்றால், இன்றைய உலக வாழ்க்கையில் நாம் நாடக மனிதர்களா இல்லை நாகரீக மனிதர்களா? ஏன் இப்படியான ஒரு கேள்விகள் எங்களை கேட்க வைக்கின்றது என்று பார்த்தால், இன்றைய உலகம் ஒரு வித்தியாசமான உலக பரப்புல நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். ஒரு மாயமான உலக பரப்பு நமக்கு முன்னே விரிந்திருக்கிற போல் இருக்கின்றது. ஆகவே இங்கு சில மனிதர் நாகரிகமாக இருந்தாலும் பல மனிதர்கள் நாடகம் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற அந்த வாழ்க்கையே வித்தியாசமான ஒரு கோணத்தில் வருகிறது. ஆகவே நாங்கள் இந்த தலைப்பை சமூக ரீதியில எப்படி எங்கள தாக்கத்துக்கும், அதாவது எங்களுக்கும் அது என்ன நடைபெறுகிறது என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். எனவே இந்த தலைப்பினூடாக, அதாவது இன்றைய உலக வாழ்க்கையில் நாம் நாடக மனிதர்களா நாகரிக மனிதர்களா என்று கேட்டிருக்கிறோம். நாடக மனிதர்கள் என்று பேசுவதற்காக பத்மலோஜினி திரு அவர்கள், சேனா ராஜேந்திரம் அவர்கள், திரிபுர சுந்தரி அவர்கள் வருகிறார்கள். அடுத்து நாகரிக மனிதர்கள் என்று பேசுவதற்காக சிவமணி புவனேஸ்வரன், அடுத்தது சர்வேஸ்வரி சிவரூபன், அடுத்தது சிவசெல்வம் ஆரிமுத்து. இவர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். உங்கள் வீட்டு சத்தங்கள் சற்று நீங்கள் மினூட் பண்ணி வச்சிங்களா நல்லம். உங்களோட ஒலிவாங்கிகளை கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்குங்கள். பிறகு தொட்ட உடனே உங்களுக்கு பிரிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். என்ன சரியக்கா? ஓகே சரியக்கா, நானே நிப்பாட்டுறேன், பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து தொட்டு வாங்க. ஓகே சரி. இப்பொழுது நாங்கள் பேச போறோம். முதலாவது இது நாகரிக வாழ்க்கையும் நாங்கள் நாடக மனிதர் என்று போறோம். நாகரிக வாழ்க்கை கண்டு போய்க்குள்ள வந்து இன்றைய இந்த உலக வாழ்க்கையில் நாம் நாடக மனிதர்களா இல்லை நாகரிக மனிதர்களான்னு கேட்டோம். நாகரிக மனிதர்கள் என்ற அணியிலே முதல் நாங்கள் பேச்சை தொடங்குவோம். சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை அழைக்க போகிறோம். உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். அது மட்டுமில்ல, நாட்டுப்புற கவியரங்கள், நாட்டுப்புற பாடல்களை எழுதி அதை திறம்பட பாடுவதிலே வல்லவராக இருக்கின்றார். அப்படியான ஒருவர் எங்களுடைய இன்றைய இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். அவரை அன்போடு அழைக்கிறேன். சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் வாருங்கள். வணக்கம். வணக்கம். தென்றல் உறைந்திடுமா, தேன் தமிழ் உறைந்திடுமா, சங்கம் மோங்கிறவே சாகித்யம் வீசிடுமே, வண்ணத்தமிழ் தான் எடுத்து வணக்கம் கூறி நிற்கின்றேன். TTS நடத்தும் பட்டிமன்றத்தில் தலைமையாக நடுவராக வீற்றிருக்கும் தமிழ் மாமணி ரகுலா சிவநாதனுக்கு என் முதற்கண் வணக்கம். எமது அணியாக அரங்கி அலங்கரித்து இருப்பதற்கும் எதிரணியாக எமக்கு எதிர்வாதம் செய்ய வந்திருக்கும் உங்களுக்கும் வணக்கம் கூறி, இன்றைய உலக வாழ்க்கையில் நாம் நாகரிக மனிதர்கள் தான் என்பதை எடுத்துரைக்க வந்திருக்கின்றேன். அதாவது வாதிட வந்திருக்கின்றேன். இன்றைய உலக வாழ்க்கையில் நாம் நாடக மனிதர்களா இல்லை நாகரிக மனிதர்களா? எப்படி? நாம் நாகரிக மனிதர்கள் தான். நாகரிக மனிதர்களே கல் தோன்றி மண் தோன்றி மனிதன் தோன்றிய காலம் தொட்டே நாகரிகமான வாழ்க்கை வட்டத்தோடுதான் இச்சவரையும் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நாகரிகம் காட்டி காப்பாற்றப்பட வேண்டிய பண்பாடு, நாகரிகத்தை நாம் கட்டி காப்பாற்றப்பட வேண்டிய பண்பாட்டு விழுமியத்தோடுதான் பரிமாணிக்கின்றோம். வாழ்க்கையின் நடைமுறைகள், மங்கள அமங்கல காரியங்கள் அனைத்துமே
ஆடம்பரங்களை விரும்பினாலும் அநாகரிகத்தை விரும்பாது. இதை நடுவரே நன்றாக சிந்திக்க வேண்டும். நாகரிக மனிதர்களாய் வாழ்வதிலே பெருமை கொள்கின்றோம். சாத்திரம் சம்பிரதாயம் என்று கடைப்பிடித்து புது மொழிகளை விரும்பாது நவ நாகரிகம் என பிறர் வகைப்பாடாது வாழ்வதே அத்திய அவசியமாகின்றது. தமிழர் என்ற பதத்திற்கு நல்லதே நினைந்து நல்லதே நடக்க என்ற கலாச்சார கொள்கைகளை கொஞ்சமும் தவறவிடவில்லை. அந்த கொள்கைகள் இன்றும் ஏனோ தானோ என செய்தவதும் இல்லை. ஆகவே நடுவரே, நாகரிக மனிதர்கள் தான் நாம் என்பதில் எமக்கு ஐயம் இல்லை. உங்களுக்கு ஐயம் இருக்கலாம், எமக்கு ஐயம் இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால் நான் அப்படி வாழவில்லையே என்பதுதான் என் கருத்து. சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கொண்டு இந்த பட்டிமன்றத்தில் தலைப்பாக தந்து விட்டீர்கள். பிரச்சனை இல்லை, பட்டாம்பூச்சி சிறகிருந்தா பறக்கத்தான் வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றேன். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையும் இருக்கும் என்று சொல்வார்கள். அழகான பொண்ணுதான், அதற்கேற்ற கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்றுதான். நாகரிகத்துக்கு முதற்கண் தேவை தன்மானம். அதற்காக அவர் பாடுகிறார், அழகான பொண்ணுதான், அதற்கேற்ற கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான், தன்மானம் ஒண்ணுதான். எப்படித்தான் உழைப்புக்காக ஒரு வேடத்தை தரித்தாலும் தன் மானத்தோடு வாழ்கின்ற நாகரிக மங்கைகள் தான் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அதே மாதிரிதான் ஆடவர்களும் இருக்கிறார்கள். மாறியது என்றும் மாற்றியவர் யாரோ என்று இல்லாமல், மாறாமல் மறையாமல் மறுக்கப்படாத நிலையிலே இது ஒரு சட்டமாக அமைந்த மாதிரி அங்கு சரித்திரமாக இயம்பிக் கொள்கிறது. உன்னத இலட்சியத்தை விவரமாய் கொண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என கடைப்பிடிப்பது வரமுறையெல்லாம். அது ஒரு கடமை. வேலை என்பது கடமை. கலாச்சாரம் என்றால் கட்டுப்பாடு, வழியர்கள் என்றால் கண்ணியம். இதனை யாரும் தவற விடுவதில்லையே. ஆகவே நாம் இன்று என்று எப்பவும் நாகரிக மனிதர்கள் தான் என்பது உண்மையான கூற்று நடுவரே. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநாகரிக மனிதர் அல்ல, நாம் நாகரிக மனிதர்கள் தான் என்பதை திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகின்றேன். எதிரணிகளும் இதை புரிந்து கொள்வது நன்றி என்று எண்ணிக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பு தந்ததற்கு நன்றியும் வணக்கங்களும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆமாம், அருமையான தொடக்கம். நேரமும் இருந்திருந்தது, ஆனாலும் நீங்கள் போக வேண்டிய நேரமும் இருக்கிறபடியால் சரி, அருமையாக சொன்னீர்கள். நாகரிக மனிதர் தான். எப்படி நாகரிகம் என்றால் எங்களோட பண்பாட்டு விடயங்களோட எங்களோட கலாச்சார பண்பாடுகளை காத்து நாங்கள் நாகரிக வாழ்க்கைக்குள்ளதான் இருக்கின்றோம். அதனால் ஆடம்பர வாழ்க்கை இல்லை, அநாகரிக வாழ்க்கை இல்லை, நாங்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற போல உங்களுடைய பேச்சு அமைந்திருந்தது. அதாவது நல்லதை எடுத்து நல்லதை நடத்தி வாழ்வதுதான் ஒரு மனித வாழ்க்கையில் சிறப்பானது. அது பட்டாம்பூச்சி போல பறந்து செல்லும் பட்டாம்பூச்சி எல்லா பட்டுக்களிலும் எல்லா பூக்களிலுமே அது போய் சேரும். அப்படி அல்ல. நாம் பட்டாம்பூச்சி போல மகிழ்வோட பறக்கலாம். ஆனால் எங்கட பண்பாட்டை நாகரிகத்தை நான் கட்டி காக்க வேணும் என்ற அருமையான ஒரு விடயத்தை நீங்க சொன்னீங்க. நிச்சயமாக ஒரு நாகரிகம் என்பது மாறக்கூடியது, ஆனா பண்பாடு என்பது மாறாத ஒன்று. மாறாத ஒன்றை மனதில் வைத்து அதுதான் எங்கள் கலாச்சார விழுமியங்களாக இருந்தால் மாறுகின்ற நாகரிகத்தோட நாங்கள் ஓட வேணும் என்றில்லை. அழகாக சொன்னீர்கள். அழகான பெண்ணு தான் வேடம் போட்டாலும் அந்த பெண் தமிழ் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்படி பார்த்தால் நாகரிகத்துக்கு நாங்கள் மாற தேவையில்லை. நாங்களாகவே வாழுறது பெருமை. அதனால உன்னத லட்சியத்தோட ஒருவர் வாழ்ந்தால் அதுதான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு பெருமையை தரும் என்பதை அழகாகவே அவர் அந்த நாகரிக மனிதர்கள் எப்படித்தான் இருக்க வேணும், எப்படி வாழ வேணும் என்பதை அழகாக சுட்டி காட்டி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சிவரூபன் சர்வேசரி அவர்களே. அப்படி என்றால் அப்ப நடிகர்களாக இல்லையா, இந்த நாடக மேடை நடிகர்களாக நாங்கள் இல்லையா, ஒரு நாடக மனிதர்களாக இல்லையா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கிறது. பார்ப்போம். இப்ப எதிரணிக்கு அவர் விட்டு சென்ற விடயத்தை நாங்கள் எதிரணி பக்கமாக பார்க்க போகிறோம். அடுத்து நாங்கள் எதிரணியில் முதலில் வருபவர் பத்மலோஜினி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். பத்மலோஜினி, வாருங்கள். அப்படி என்றால் நடிகர்களா நாடக மனிதர்கள் எப்படி என்றதை அவர் சொல்ல போறா. வாருங்கள். அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம்.
நாகரீக மனிதர்கள் அப்படின்னு சொல்லிக்கலே நல்ல அழகான ஒரு பேச்சு தொடங்கியக்குள்ளேயே தமிழுக்கு வணக்கம், இரு அணிகளுக்கு வணக்கம் சொல்லி அழகா தெரிஞ்சது. அதுல உங்களுடைய நாகரீகம் தெரிந்தது. ஆனா நாங்கள் நாடகமா எப்படி சொல்லுவோம் என்றால், TSSL கழகம் வழங்கும் பட்டிமன்றம் 62 மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது என்றதை நாங்கள் அழகாக நாடகத்தோட சொல்லலாம் இல்லையா? அப்ப நாடகம் என்றது நாகரீகத்தை தழுவி நாடகமாக சொல்வது, அதை பூச்சுக்கள் பூசி சொல்வதுதான் நாடகம் என்று நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம். இப்ப நான் அடுத்தடுப்புல சொன்னா அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தையில சொல்றது அது ஒரு அழகான ஒரு நாகரீகமாக இருக்கலாம். ஆனா நாடகமா சொல்லும் பொழுது அதை வர்ணித்து சொல்லுவதுதான் நாடகமான ஒரு விடயம் என்றதை நான் இங்க காட்டுறேன். அடுத்தது நீங்கள் கூறியிருந்தீர்கள், நாங்கள் எல்லாம் பண்பாட்டு விழுமியத்தோட தான் வாழ்கிறோம் அப்படி என்று சொல்லி. கேட்டு பாருங்கள், உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். இன்று வெளிநாடுகள்ல நாங்கள் எல்லாம் எல்லா திசைகளிலும் பறந்து விரிந்து எங்களுடைய வேர்கள் நல்லா ஊன்றி கிளைகள் எல்லாம் பரப்பி நிற்கிற இந்த காலத்துல நாங்கள் பண்பாட்டோடு தான் வாழ்கிறோமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது. நிச்சயமாக இல்லை என்றதுதான் என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா, முதல் நாங்கள் போடுவது எங்களுடைய உடை. எல்லாருமே போன உடனே சொல்லுவாங்க ஆடை பாதி ஆள் பாதி என்றுதான் சொல்லுவார்கள். அப்ப ஆளா இருக்கிற நாங்கள் ஆடைகளை ஏன் கலாச்சாரம், பண்பாடு, எங்களுடைய நாகரீகம், மனிதன் முதலில் இருந்தது நிர்வாணம், அதற்கு பிறகு குலையை பறித்தான், இலைகளால் ஆடைகளை செய்தான், பூக்களை எடுத்தான், மலர்களால் தலையை அலங்கரித்தான். எத்தனையோ விடயங்கள் நாங்க பார்த்துக்கொண்டு இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதன் இன்றைக்கே நடைமுறை ஆடைகளை நோக்கி ஓடுகிறான் என்று எனக்கு தெரியவில்லை. அப்ப நாங்க நாடக மனிதர்களாக மாறுகிறோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேஷங்களை போடுகிறோம், தினமும் போடுகிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் பூமி என்னும் பந்தில ஒரு அழகான மேடையில நாங்கள் தினமும் நடிகர்கள் டெய்லி ஆக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம், எங்கள்கிட்டயே நவ ரசமும் இருக்கிறது. நீங்க விட பாருங்க, காலம்புரையில் ஒலிம்பிக்க பிள்ளைக்கு ஒரு வேஷம் போடுவாங்க, ஒழும்பம்மா பள்ளிக்கூடத்துக்கு நேரம் போட்டேன்னு ஒரு வேஷம். அது சில பிள்ளைக்கு பிடிக்கும், அம்மா அன்பா சொன்னாதான் பிள்ளைக்கு பிடிக்கும். அப்ப அங்க நாடகம் ஸ்டார்டிங். ஏன்னா கோபம் இருக்கும், ஆனா ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்களை டெய்லி ருட்டீன் இல்லையா? பேருந்து பார்த்தா பள்ளிக்கூடத்துல ஒரு வேஷம், மாணவர்களோட ஒரு வேஷம், ரோட்டுல ஒரு வேஷம், பேருந்து வீட்டுல வந்தா கணவர் கதாபாத்திரம். நாங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நவ ரசமும் எங்கள்கிட்டயே இருக்கு தினமும். இப்ப நாங்க பண்பாடு கலாச்சாரம் எங்கள்கிட்ட போகையில என்று சொன்னால், ஒரு 82 வயது ஒரு பேரன் 82 வயது பேத்தியை ஒரு பேரன் கற்பழிக்கிறான். இது இப்ப உங்களோட நியூஸ்ல எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப பிரபல்யமான ஒரு செய்தி. கிட்டத்தட்ட இப்ப நிறைய நடக்குது. 75 வயசு 70 வயசு. அப்ப எங்க போட்டுது எங்களுடைய நாகரீகம்? போதைக்காக அவளை ஒரு 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 பெண்ணிட்ட ஒவ்வொரு நிலைதான் அந்த வயோதிபம் என்றது இல்லையா? மொட்டு அரும்பு எப்படி ஒரு பூவுக்கு சொல்றோமோ அது மாதிரி பெண்ணுக்கு சொல்றோம். அப்ப கிழவி என்று கூட பார்க்காமல் ஒருத்தன் போய் ஒரு பேரனே அதை செய்யும் பொழுது யோசிக்கலாம், ஒன்று தானே என்று. ஒரு பானை சோறுக்கு ஒரு பானையில ஒரு சோறு தானே பதம், எல்லா சோறையும் எடுத்து நாங்க பதம் பார்க்காத மாதிரி இது ஒரு செய்தியாக விட்டு விலக முடியாது. இது ஒரு நாடகம் தான், எங்களுடைய தேவைக்காக நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி தன்மானம் என்று ஒன்று சொன்னீங்க, அழகான பொண்ணு தன்மை, ஒரு அழகான பாட்டு. தன்மானத்தை அவள் இன்றைக்கு தன்னுடைய தன்மானத்தையே பலர் இழக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் நாடக மனிதர்களாக வரும் பொழுது எங்களுடைய சுயத்தை நாங்க இழக்கிறோம். நிச்சயமாக அது சொல்றதுக்கு சிலருக்கு வெட்கமாக கூட இருக்கலாம், ஆனா நாங்கள் இழக்கிறோம் என்றது உண்மை. அது நாகரீக மனிதர்களாக இல்லாமல் நாடக மனிதர்களாக இழக்கிறோம். அது நிச்சயமான உண்மையாதான் நான் பாக்குறேன். மற்றது கலாச்சாரம் கட்டுப்பாடு இருக்கா? இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது, கலாச்சாரம் இருக்கா? கலாச்சாரம் கட்டுப்பாடு எல்லாம் இன்றைக்கு ஒரு வியாபார பொருளாக மாறிவிட்டது. திருமணம் என்றது ஒரு பெரிய வியாபாரம் இல்லையா? ஒரு கலை நிகழ்வு, ஒரு வீடு ஒரு புது வீடு கட்டுறோம், அது ஒரு கலாச்சாரமா இருந்தாலும் ஒரு மாட்டுக்கு கூட காசு கொண்டு வந்துதான் வீட்டுக்குள்ள விட வேண்டி கிடக்குது. அப்படி ஒரு வியாபாரமா போகுது. அப்ப அங்க அது நாங்கள் வியாபாரம் என்ற ஒரு நடிகராக நாங்க அங்க முன்னுக்கு வாரோம்.
ஆனபடியால இன்றைக்கு இந்த கலாச்சாரம், அதை விட முக்கியமா இன்னைக்கு படிப்புல நாங்கள் எல்லாரும் ஒரு சிறந்த நாடக மனிதர்களாகவே மாறிவிட்டோம். அது நிச்சயமா குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். வீட்டுல நாங்க சொல்லுவோம், நாங்கள் எங்கிற பிள்ளைக்கு எல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டோம், அவ என்ன படித்தானே, என்ன இப்படி போனா எங்களுக்கு. ஆனா வீட்டுக்குள்ளதான் தெரியும் அந்த பிள்ளைக்கு நாங்கள் எவ்வளவு டோர்ச்சர் கொடுப்ப வேண்டது. இங்க நாங்க வீடியோ கேமரா பூட்டி வைக்கலாம் தானே, வெளியில நாங்க சொல்லுவோம் வீட்டுக்குள்ள வீடியோ கேமரா பூட்டி இல்லாது. அப்ப எங்க நவரசத்தை நாங்க வெளியில காட்ட முடியாது. வீட்டுல பிள்ளைய போட்டு டோர்ச்சர் பண்ணி அது போய் எங்கேயாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கீழே இருந்து செத்து போயிட்டு பேத்து கொண்டே கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது. இதுதான் இன்றைய நாடகம். அப்ப இன்றைய இந்த நாடகத்துல பதவி கூட இன்றைக்கு நாடகமா போச்சு. பேருந்து பதவி எடுத்துட்டு சொல்லுவான், இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது, இதை கொண்டு நீங்க வேலை வாய்ப்பு எல்லாம் கேட்டுறாது கொண்டு. அப்படி எல்லாம் இன்னைக்கு லண்டன்ல இது ஒரு சம்பவம் நடந்தபடியா சொல்றேன். சில சொசைட்டியல்ல இருந்து வருகிற பட்டங்கள் அது பெருமதி இல்ல, வேல்யூ இல்லைன்னு இப்ப கவர்மெண்டே அதை அறிவித்திருக்கிறபடியால அதையும் சொல்றேன். அடுத்தது, எங்களுடைய உணர்வுகளை பலர் டச் பண்ணும் பொழுது நாங்கள் நாடக மனிதர்களாக மாறுகிறோம். அங்க நாகரீகம் பேசப்படாது. மற்றது எங்களுடைய அனுபவம் எங்களுக்கு பல பாடங்களை சொல்லும் பொழுது நான் நிச்சயமாக ஒரு நாடக மனிதனாக மாறிக்கொண்டு இருக்கிறேன் என்றதை கூறிக்கொண்டு, காலம் என்னும் அழகான இயக்குனர்ல நாங்கள் எல்லோருமே நாடக மனிதர்கள். அதை அன்றே கண்ணதாசன் சொல்லி போட்டார். இப்ப நானெல்லாம் நாடகம் பாக்குறது இல்லை உண்மையா. இப்ப தமிழ் சினிமா படம் கூட பாக்குறேன், டெய்லி நாங்கள் பல நாடகங்களை பாக்குறதால பார்ப்பதே இல்லை. ஆனபடியால கண்ணதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி பூமி என்னும் சுழற்பந்தி நாங்கள் எல்லோரும் தினம் நாடக மனிதர்கள் என்றதை கூறிக்கொண்டு, நல்ல ஒரு தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்றதை கேட்டுக்கொண்டு, சந்தர்ப்பத்தை தந்த TSS கழகத்தினருக்கும் நகுலா டீச்சர் உங்களுக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிகச் சிறப்பு. அழகாகவே நாங்கள் இந்த சொல்லுவோம், இந்த வாழ்க்கையில நாங்கள் எல்லாம் நாடக மனிதர் என்றுதான் சொல்லுவோம். அதாவது இந்த நடிப்பு, அதாவது மனிதர் எல்லாம் ஒரு நாடக மனிதர், அதில் நாங்கள் நடித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களோட வாழ்க்கை பாத்திரம் என்றது உண்மையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது ஏன் எங்களோட வாழ்க்கைக்காக கொண்டு வரோம் என்று பார்த்தா, நிஜத்தில பார்த்தோம் என்றால் ஏதோ ஒரு வித நடிப்பு தான். இப்ப நாங்கள் எங்களோட பிள்ளைகளை உயர்வான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வியோ அல்லது வேற தேவைகளையோ பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் அங்க நடிக்கிறோம். என்றால் நாங்க ஒரு ஆசிரியரா நடிக்கிறோம், இல்லது ஒரு தொழிலதிபர் மாதிரி உங்களுக்கு இந்த தொழில் கிடைக்கும் நீங்கள் இப்படி படியுங்கொண்டு அங்க எல்லாம் எங்களை வேஷங்களை மாத்தி போடுறது உண்டுதான். அது எங்களோட முன்னேற்றத்துக்குத்தான் வாழ்க்கை என்ற அதுக்காக நாடகம் ஆடுறோம் என்று பார்த்தால், ஒரு பக்கம் பார்த்தால் அது வேஷம்தான். அப்படித்தான் நீங்க சொன்னீங்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்மானத்தை விற்க கூடாது. ஆனால் இன்று உலகில் நடைபெற விடயங்களை பார்த்தோம்டா, அது கற்பழிப்பு சரி, களவு சரி, பொய் சரி, இது எல்லாம் நாடகம் ஆடிக்கொண்டுதான் இருக்கிற உலகத்துல நாங்கள் இருக்கிறோம். அதாவது வேடம் போட்டு வாழுகிறோம். நிச்சயமான உண்மை. அதாவது நான் ஒரு ஆசிரியரா இருந்தால் ஆசிரியரான தூய்மையான பணிக்கு நான் செல்ல வேண்டும் என்றால் அந்த தூய்மையான பணியை கொண்டு வரணும். அதே ஆசிரியர் போய் வேற இடத்துல களவெடுத்து வேற மாதிரி அவர் நடிக்கிறத பார்க்க, ஐயோ இப்படியும் ஒரு அவலங்கள் இருக்கிறதா இந்த நாடகம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. நீங்க சொன்னீங்கள். அதாவது ஆனால் என்ன செய்வது, அந்த நாடகமும் சில நேரம் நன்மைக்குத்தான். ஒரு பிள்ளை காலையில் எழும்ப மாட்டுது, ஆனால் எழும்ப வச்சு அந்த பிள்ளைய நீங்கள் படிச்சு நல்லா வரணும், எழுமுங்கோ உங்களுக்கு நேரம் ஆச்சண்டு போட்டு நேரம் 8 மணிக்கு தான் எழும்ப வேணும்னா 7:30 அம்மா எழுப்புவா. அது பொய் சொல்லித்தான் எழுப்புவா அந்த பிள்ளைன்ற நன்மைக்காக. சில நேரம் நன்மைக்காகவும் நாடகங்கள் ஆட வேண்டிய தேவை வருகின்றது. அடுத்தது நீங்க அந்த கலாச்சாரங்களை வடிவா சொன்னீங்க. அதாவது கலாச்சாரங்கள், கட்டுப்பாடுகள் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த இடத்துல நாங்கள் பேண வேணும், எந்த இடத்துல அதை விட்டு செல்லுகிறோம் என்பதை பார்க்கும்போது எங்களோட வாழ்க்கையில நாங்கள் விட்டு செல்லுற ஆக்கள் இந்த வாழ்க்கையை பார்க்க அது கோணாங்கி மானாங்கியா எத்தனையோ விதமாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலேயே உங்களுடைய பேச்சு அந்த நாடக மனிதர்கள் தான் நாங்கள், அது தெரிந்தோ தெரியாமலோ எங்கோ ஒரு இடத்தை நாங்கள் நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை அளவாகவே சொல்லி இருந்தார் பத்மலோஜினி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்து நாங்கள் அழைக்க போகின்றோம் நாகரிக மனிதர்கள். என்ன சொல்லுகிறீர்கள்? நாடக மனிதர்களா? வாழ்க்கைக்கு நாடகம் ஆடித்தான் இருக்கணும். இல்லை, நாங்கள் நாகரிக மனிதர்களாக இருக்கிறோம், நாடகம் ஆடினாலும் நாகரிக மனிதர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக சிவமணி புவனேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் சிவமணி. அனைவருக்கும் வணக்கம். TCS நிறுவனத்திற்கும் இந்நிகழ்வை சிறப்பாக எடுத்து வருகின்ற
தமிழ்மணி நகுலா ஸ்ரீநாதன் அவர்களுக்கும் இங்கே வாதாட வந்திருக்கின்ற என் தமிழ் உறவுகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பாக இன்றைய உலகில் நாம் நாடக மனிதர்களா நாகரிக மனிதர்களா என்ற கேள்வியிலே நாங்கள் நாகரிக மனிதர்களே என்பதை அடித்து கூற வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன் பேசிய பத்மலோசனி சொன்னார் அந்த வர்ணித்து பேசுவதாக சொன்னார். ஆனால் நீங்கள் வர்ணிக்கலாம், நாங்கள் அதை நம்ப வேண்டுமே, நாங்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு அவருக்கு இன்னும் பிள்ளைகள் பலரால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், பல சீர்கேடுகள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்று கூறினார். ஆனால் சீர்கேடுகள் என்று நடந்து கொண்டிருந்தாலும் அதனை எதிர்நோக்குகின்ற வல்லமை உள்ள பிள்ளைகளாக இன்றைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பெற்றோர்களால். இதெல்லாம் இன்று நடைமுறைகள் குறைந்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது நடுவர்களே. அந்த வகையில் நாகரிகம் பெற்ற, அதாவது இசை, இலக்கியம், நாவன்மை, கைவண்ணம் என்று செயற்திறனாக உலகிலே இன்றைய காலம் போய்கொண்டிருக்கின்ற காலத்திலே யாரும் யாரிடம் நாடகம் நடித்து விட முடியாது நடுவர்களே. யாருக்கும் யாரும் பூச்சுட்டி விட முடியாது, காதிலே பூச்சுட்டி விட முடியாது, காது குத்தவும் முடியாது. எல்லாரும் விழிப்புணர்வாக மாறிவிட்டார்கள். அதுதான் அறிவு சார்ந்த பெற்றோர்களால் இன்றைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நாகரிகமாக வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறு நாம் இந்த உலகிலே வாழ வேண்டும் என்பதை பல்வேறு வகையிலும் சிறப்பாக கூறிக்கொண்டிருக்கின்ற இன்றைய காலத்தில் பிள்ளைகள் எல்லோருமே சிறப்பான வகையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களை பார்க்கின்ற போது வணக்கம் கூறுவதிலிருந்து, அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்களுக்கு நன்றி கூறுவதிலிருந்து பார்க்கின்ற போதே அந்த நாகரிகம் வளர்ந்து விட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஏன் சொல்ல போனால், நாங்கள் வாழ்கின்றது ஒரு பல்லின பண்பாட்டுக்குள், உலக ரீதியான வாழ்க்கையிலே தான் எல்லோருமே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல உலக மக்களோடு சேர்ந்து வாழ்கின்றோம். அவர்களிடம் இருக்கின்ற பண்பாட்டை கூட நாங்கள் கண்டு வியக்கின்றோம். அவற்றை கூட நாம் கையாளத்தோடு துடிக்கின்றோம். அந்த வகையில் நாம் பண்பாடுகளை தேடி தேடி அறிந்தவர்களாக, நாகரிகமிக்கவர்களாக, அதாவது தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது நடுவர்களே, அறிவியல் வளர்ந்து விட்டது. இந்த இடங்களிலே நாம் நம்முடைய நாகரிகத்தை வளர்த்து விட்டோம். எம்மிடம் யாருமே நாடகம் ஆட முடியாத சூழ்நிலை. தன்னை தானே நம்பிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம். யாரும் யாரையும் சார்ந்து வாழ வேண்டாம் என்ற காலம். ஆகவே நாம் யாருக்கிடமும் போய் நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை நடுவர்களே. பழைய போதனைகள் உடைக்கப்படுகின்ற போது புதிய மனிதர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். பெண்கள் அந்த காலத்திலே அடக்குமுறைக்கு உட்பட்டிருந்த காலங்கள் இருந்த போது அவர்கள் பல நாடகங்களை நடிக்க வேண்டியிருந்தது. இன்று பல வகையிலும் பெண்கள் முன்னேற்றம் பெற்று விட்டார்கள். அவர்கள் அதிகமாக சம்பாதிக்கின்றார்கள், குடும்பத்தை சீராக வளர்க்கின்றார்கள், பக்குவம் அடைந்து விட்டார்கள், பகுத்தறிவு பெற்று விட்டார்கள், எவ்வாறு ஒரு குடும்பத்தை நடாத்த வேண்டும் என்ற பண்பாடுகளை அறிந்து விட்டார்கள். இந்த நிலையிலே குடும்பம் சீராக வளர்ந்து கொண்டிருக்கின்ற போது நாகரிகம் வளர்ந்து கொண்டேதான் செல்கின்றது நடுவர்களே. இதனாலே இந்த காலத்திலே நாடகம் ஆட யாராலும் முடியாது, யாரும் நாடகம் ஆட வேண்டிய அவசியமும் இல்லை என்று நாடகம் ஆட முடியாது தானே. மக்கள் தங்களை தாங்களே மாற்ற தொடங்கி விட்டார்கள் நடுவர்கள். இவர்களை யாரும் மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்ற அன்றைய போதனைகள் எல்லாம் இன்று உடைக்கப்பட்டு விட்டது. மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் இன்று கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே எல்லோருமே அதிகமாக தன்மானத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமாக இந்த காலம் மாறிவிட்டது. இந்த நிலையிலே சட்டத்திட்டத்துக்கு மட்டும் உட்பட்டு வாழ்ந்தால் போதும். யாருக்காகவும் நான் யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. யாருடன் நான் போட்டி போட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் நானாக வாழ ஆசைப்படுகிறேன். அதுதான் இன்றைய காலம். ஆகவே தன்னம்பிக்கை மிக்க ஒரு அற்புதமான இந்த காலத்திலே நாடகம் என்பது எங்கோ ஓடிவிட்டது நடுவர்கள். இன்று நாடகம் பார்ப்பதில்லை என்று கூட பத்மலோச்சனி கூறினார். யாரும் நாடகத்தை பார்ப்பதில்லை. காரணம், இது எல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. உண்மையான வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விழிப்புணர்வோடு வாழ்ந்து கொண்டு யாரையும் யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த வகையிலே நாகரிகமான காலம்தான் இன்றைய காலம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அழகாக சொன்னீர்கள். சீர்கேடு என்றாலும் அதை சீர்திருத்தி வாழ்வதே ஒரு நாகரிக வாழ்வு, நிச்சயம். அதாவது ஒரு தவறை கண்டுவிட்டோம்டா அந்த தவறை திருத்தி நாங்கள் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்பதை அறிவுறுத்துறதுதான் ஒரு ஆசிரியரின் கடமையாகவும் இருக்கிறது, ஒரு பெற்றோரின் கடமையாகவும் இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் அழகாக சொன்னீர்கள். சீர்கேடு என்றாலும் சீர்திருத்தி வாழ்வதுதான் உண்மையான நாகரிகம்.
இன்று எல்லாரும் எங்களை ஏமாற்ற முடியாது. சிவமணி சொன்னதுல நிறைய உண்மை இருக்கு. நாங்கள் தன்மானத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் சட்டத்துக்கு பயந்தவர்களாக வாழ்கிறோம் என்பது சரியான ஒன்று. அதாவது இந்த புலம்பெயர்ந்த சூழலில் இந்த சட்டங்களை நாங்கள் மதித்து வாழுகிறோம். அது நாகரிக பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ்கிறோம் என்பது உண்மையான ஒன்றுதான். ஏனென்று கேட்டால் பல்லின பண்பாட்டு சூழல் எம்மை இந்த சூழலுக்குள்ள வச்சிருக்கிறது. அப்ப அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை நாகரிகம் மூலம் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆதலால் நாங்கள் எங்களை ஏமாற்றி விட முடியாது, நடிக்க தெரியாது. ஆனால் நாகரிக மனிதர்களாக காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறோம் என்பதை அழகாக சொன்னார். ஏனென்றால் தொழில்நுட்பம் விரிந்துள்ள காலப்பகுதி, தொலைநோக்கு சிந்தனை எங்களுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் பார்த்தோம் என்றால் சரியான ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வருகிறோம் என்பதை அவர் அழகாக சொன்னார். ஏன்னா நம்பித்தான் நாங்கள் கால வைக்கின்றோம். தொழில்நுட்பம் இன்றைக்கு இருப்பதனால்தான் தொல்லை இல்லாமல் ஒரு எல்லையை அடையக்கூடிய நிலையும் நாங்கள் பெற்று விடுகிறோம். ஆதலால் மக்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் நாகரீக மனிதர்கள், சிறப்பான மனிதர்கள் என்பதை அழகாக சிவமணி சொல்லி இருக்கிறார். மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள் சிவமணி. சரி, அப்படி என்றால் ஏன் இந்த எதிர் வாதம் வருகிறது? ஏன் நடிகர் என்று நாங்கள் எங்களை சொல்றோம், அல்லது நாடக மனிதர் என்று ஏன் சொல்லுகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்து நாங்கள் திரிபுர சுந்தரியை அழைத்துக் கொள்ள போகிறோம். அப்படியா? என் நாகரிக மனிதர்களாகத்தானே இருக்கிறோம், ஏன் நாடக மனிதர்? சரி, உங்களுடைய கருத்தை கேட்போம். பாருங்கள் திரிபுர சுந்தரி அவர்களே. வணக்கம், அனைவருக்கும் இந்த நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகீழ அணிக்கிறீங்களே, இப்படி ஒரு திருப்புங்கோ, போன திருப்புங்கோ. அப்படி நிக்கணும். அதுதானே, பாத்தீங்களா? அப்ப நடிச்சுட்டீங்க நீங்கள். நாடக மனிதர் ரெண்டு வரைக அதே தண்ட வாழ்ல மாறிட்டு. சரி, சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் அனைவருக்கும். இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரிடமும் உண்மை இல்லை, எந்த விஷயத்திலயும் உண்மை இல்லை. ஒண்ணு இல்ல, ஒருத்தர் சொந்த அலுவல் காரணமாக வெளியே போனா கூட ஒரு தோழி பார்த்து எங்க போறீங்கன்னு கேட்டா அவங்க போற இடத்த சொல்றது இல்ல, ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயத்துக்கு. இல்ல ஒரு வெளியூர் பயணம் போறாங்க, அதையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு கோயிலுக்கு போறதா அது சொல்றது இல்ல. குழந்தைங்க கிட்ட கூட தன்னை நல்லவங்களா காட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில பெற்றவங்க நல்லவங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியில தான் இருக்குது. எல்லா பெற்றவங்களுக்குமே ஒரு போலித்தனமான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. அலுவலகத்துல ஒரு மாதிரி இருக்காங்க, வீட்டுல ஒரு மாதிரி இருக்காங்க, குழந்தைங்க கிட்ட இன்னொரு விதமா நடந்துக்கிறாங்க, தன்னோட மேலதிகாரி கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பணிவா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அடுத்த கம்பெனி ஒரு நிர்வாகத்துல இருக்கிறப்போ இன்னொரு நிர்வாகத்துக்கு இந்த நிர்வாகத்தை பற்றிய குறைகளை சொல்லக்கூடிய அளவுல ஒரு போலித்தனமா தான் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா மனிதர்களும் நடித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நடிச்சிட்டு இருக்கிறது இன்னைக்கு உண்மை. ரொம்ப அன்பா அந்யோன்யமா இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனாலும் தோல் மேல கைய போட்டுக்கிட்டு முதுகுல குத்துற வேலையை தான் பாக்குறாங்களே தவிர முகத்துக்கு முன்னாடி அடிக்கிற ஆட்கள் இன்னைக்கு இல்ல, எல்லா விஷயத்திலுமே. அது போல குழந்தைகளாகட்டும் தாய் தந்தைங்க கிட்ட நடிக்கதான் செய்யுது. படிக்கிற மாதிரி புத்தகத்தை வச்சிருந்தாலும் உள்ள செல்போனை வச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்க தான் இன்னைக்கு இருக்குது. தூங்குற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆனா உண்மையிலே தூங்காது. பெட்ஷீட்டுக்குள்ளேயும் அது தன்னோட மொபைலை வச்சுட்டு பாக்குற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆசிரியரை எப்படி ஏமாற்றலாம்? சின்னதா அவங்க அங்கங்க ஒரு தேர்வு நேரத்துல கூட இந்த குழந்தை ஏமாத்துற அளவுக்கு தான் போலித்தனமா ஏமாத்துற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே தன்னை நல்லவங்களாக காட்டி பாவனை செஞ்சு நடிக்கிறாங்களே தவிர உண்மையிலே நல்லவங்களை தேடி பார்ப்பது அரிதாக தான் இருக்கிறது. இதுதான் இன்னைக்குள்ள காலகட்டம். ஆனா சகோதரி சொல்லலாம், அப்படிலாம் இல்ல அப்படிங்கிறது எதிர் அணியினர் வாதாடலாம். ஆனா எல்லாருக்குமே அவரவர் மனசாட்சிக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். நம்ம பேசுற நம்மளும் சரி, இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச நபரையுமே எடுத்து பாருங்களேன், போலித்தனமா தான் இருக்காங்க. உதவி பண்ற மாதிரி பண்ணுவாங்க, ஆனா பண்ண மாட்டாங்க. இவங்க கிட்ட என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு வரும்போது பாவனை தான் பண்றாங்க. நல்லவங்களா பாவனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாவனை பண்றதான் நடிக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால் எல்லா காலகட்டங்களிலும் இனியும் வரக்கூடிய காலகட்டங்களிலும் எல்லாருமே நடிக்கக்கூடிய அளவுல தான் இருக்காங்க. உண்மையான நபரை தேடுவது அரிது அரிது. கடலில் முத்து எடுப்பது போல 1000 முறை முங்கினால்தான் ஒரு முத்து எடுக்க முடியும். அது போலதான் இன்றைய காலகட்டத்துல இருக்குங்கிறது என்னோட வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி, மிக்க நன்றியா. அவருடைய கருத்தின்படி இன்றைய உலக வாழ்க்கையில் நாமெல்லாம் ஒரு நாடக மனிதர்களாகத்தான் இருக்கிறோம், நடித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை உண்மையாக சொன்னாராம். அதாவது தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள், பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்க பிள்ளைகளை பார்த்தாலும் சொல்லுவார்கள் தாய்க்கு நான் இன்ன இடத்த போறேன் என்று. ஆனா பாடசாலைக்கு போக மாட்டார்கள், பக்கத்துல இருக்கிற கடையில நிற்பார்கள். ஏன் என்று கேட்டா அங்க பள்ளிக்கூடத்துல வேறு ஒரு காரணத்தை சொல்லி போட்டு நிற்பார்கள். ஆனா பெற்றோருக்கு தாங்கள் பொய்யை சொல்லி போட்டு நடிக்கிற பிள்ளைகளை நாங்களும் கண்டிருக்கிறோம். அதே நேரம் மொபைல் உலகம் இன்றைக்கு எல்லாம் ஓ பண்ணிட்டு படுங்கொண்டால், ஆனால் பெட்ஷீட்டுக்குள்ள அல்லது படுக்கைக்குள்ள அந்த வெளிச்சம் தெரியும். என்னென்று போய் பார்த்தால் அவர்கள் அது பார்க்கிறார்கள் என்றது தெரியும். அவைய ஒன்று நடிக்கிறார்கள், நாங்கள் இல்ல வச்சு விட்டோம், நாங்கள் நித்திரை கொள்ளுகிறோம் என்று. அப்ப இன்று மனிதர்களை பார்த்தால் நித்திரை கொள்ளுவது போல் நடிக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னா உண்மை மனிதரை காண்பது மிக கடினமாகத்தான் இருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி அது எல்லாரும், அதாவது இந்த உலக வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் பல மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சூழ்நிலை மாற்றங்களாலோ அல்லது அவர்கள் நாகரிக மாற்றங்களாலோ ஏதோ மாறிவிட்டார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. எனக்கு அந்த பாட்டும் வருது, மனிதன் மாறி விட்டான், மரத்தில் ஏறி விட்டான். ஆகவே அந்த மாற்றங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் நடிக்கிறார்கள், நடிப்பு நாடக மேடையில் தான் இன்றைய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக சொன்ன திரிபுர சுந்தரி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சரி, அப்படியாயின் நாங்கள் என்னதான் நடித்தாலும் நாகரிக மனிதர்களாக இருக்கிறோமா இல்லையா என்று கேட்பதற்காகவும் சொல்வதற்காகவும் நாங்கள் சிவசெல்வ மாரிமுத்தை அழைக்க போகிறோம். வாருங்கள் சிவசெல்வ மாரிமுத்து. முத்து கடல்ல போய் முத்தெடுத்து நாங்கள் நாகரிகம் கொண்டு பார்ப்போம். என்ன திரிபுர சுந்தரி? சரி சரி, வாங்க வாங்க. இனிய வணக்கம். கேக்குது கேக்குது. நல்லதொரு நிகழ்வு. டிஎஸ்எஸ் ஸ்லம் ஜெர்மனி தமிழ் கழகம் வழங்கக்கூடிய அற்புதமான பட்டிமன்றத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. ஐம்பெரும் பூதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நீரினாலே எங்களுடைய இந்த திருநெல்வேலி மாவட்டம் ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான மழை நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நகுலா சிவநாதன் அவர்கள் தமிழகம் வந்து விட்டு போனதன் பின் விளைவுதான் இந்த வருண பகவானின் கருணை மழை என்று எண்ணுகிறேன். நல்ல ஒரு மழை, ரொம்ப ரம்யமா இருக்கு. இந்த பகுதியே வந்து நாங்க திருநெல்வேலியில இருக்கிற மாதிரி தெரியல, ஊட்டியில ஜெர்மனியில இருக்கிற மாதிரி நாங்க உணர்றோம். அந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சி, நல்ல ஒரு காலநிலை சூழ்நிலை, ரொம்ப ரம்யமா இருக்கு. ஒரு முறை வந்தோம், திருச்செந்தூர் வர விடாமலே மழை தடுத்தது, அது ஞாபகம் திருநெல்வேலியில தொடங்கிட்டது. ஆமா ஆமா ஆமா. நல்ல ஒரு தலைப்பு. இன்றைய உலக வாழ்க்கையில் நாம் நாடக மனிதர்களா அல்லது நாகரீக மனிதர்களா? நல்ல தலைப்பு. அந்த நல்ல தலைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு அணியினை பிரித்து நல்லதொரு தலைமையாக அமர்ந்திருக்கக்கூடிய நகுலா சிவநாதன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பத்மலோகினி அக்கா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இனி எப்படி கூப்பிடுவீங்க? மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கூப்பிடலாம். ஒரு சபையில கண்டா தம்பி என்று கூப்பிடலாம். இப்ப பட்டிமன்றத்துல சிவசெல்வ மாரிமுத்து அவர்களே என்று கூப்பிடலாம். இப்போ நீங்க தம்பி என்று கூப்பிடுறீங்க இல்லையா, இது நாடகமா நாகரீகமா? அது நாகரீகம். அப்ப எப்படி நீங்க நாகரீக மனிதர்கள் இல்ல நாங்க நாடக மனிதர்கள்னு பேச வந்தீங்க? இப்ப நான் வந்து எப்படி அது நாடக மனிதர் என்று கேட்கிறேன்டா, இப்ப அவர்கள் சரியா நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. அதாவது முன்பின் பார்க்காத, நேருக்கு நேர இதுவரைக்கும் பார்க்கவே இல்லாத, எத்தனையோ 1000 மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய லண்டன்லயோ எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு முழுமையா தெரியாது. அப்படிப்பட்ட அவங்களுடைய பெயர் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, எதுவுமே தெரியாது. அவங்களுடைய தாய்மொழி என்ன, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, எதுவுமே தெரியாது. ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய பத்மலோசனியா திருச்செந்தூர் செல்வன் அவர்களை திருநெல்வேலியில இருக்கக்கூடிய சிவசெல்வ மாரிமுத்துவை அவங்க தம்பி என்றும் நான் அக்கா என்றும் அழைப்பதிலேயே தெரிகிறது இன்றைய உலகம்
நாகரீகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது, நாடகத்தில் அல்ல. அதற்கடுத்து மரியாதைக்குரிய நடுவர் நகுலா சிவநாதன் அவர்கள் இந்தியா வந்திருந்த போது தமிழகத்திலே நாங்கள் அவர்களை 2 முறை நேரிலே சந்தித்தோம். ஒரு முறை வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த திருச்செந்தூர்ல போய் இப்போ நானு மரியாதைக்குரிய எதிரணியில திரிபுர சுந்தரி ஆசிரியர் அவர்கள் எல்லாரும் நேர்ல போய் பார்த்தோம். திரிபுர சுந்தரி டீச்சர், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம இப்ப திருச்செந்தூர் போய் நகுலாக்கா அவர்களை பார்த்தோமே, பார்க்கும்போது நமக்கு அவங்க சாக்லேட்டு, ட்ரெஸ், அந்த கிஃப்ட், நோட்டு, டைரின்னு வாங்கிட்டு வந்தாங்களே, இது நாகரீகமா அல்லது நாடகம்னு நீங்க நினைக்கிறீங்களா? யதார்த்தத்துக்கு வந்துட்டீங்களே. ஒரே வார்த்தையில சொல்லணும். நகுலா சிவநாதன் அவர்கள் நமக்கு அன்போடு வாங்கி வந்த பரிசுகள் நாடகமா நாகரீகமா? நாகரீகம். இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நாகரீகம் இன்றைய உலக மனிதர்கள் வாழ்க்கையில நாடக மனிதர்கள்னு நீங்க சொல்ல வந்தீங்க, இவ்வளவு நேரம் பேசுனீங்க? அப்போ எல்லாருக்குமே தெரியும் நாம எல்லோருமே நாகரீக மனிதர்கள், நாகரீகமாகத்தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் எடுத்துக்கொண்ட தலைப்புக்காக நீங்கள் போட்டுக்கொண்ட வேடத்திற்கு ஏற்ப நீங்கள் நடித்திருக்கிறீர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மேடைக்காக, இந்த தலைப்புக்காக நீங்கள் நடிக்கிறீர்களே தவிர உங்களுக்குள்ளும் சிவசெல்வ மாரிமுத்து தம்பிங்கிற பாசம் பத்மலோசினி அக்காவுக்கு இருக்கு. நம்ம பக்கத்து பள்ளிக்கூடத்து வாத்தியாரா இருந்தாலும் நமக்கு ஒரு மகன் போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் திரிபுர சுந்தரி டீச்சருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்களாம் எதிரணி வாய் கூசாம பொய் சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்து நடுவர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. சொல்லுங்க நடுவர் அவர்களே, இன்றைய உலக வாழ்க்கையில நாடக மனிதர்கள்னு அவங்க பேசுறாங்க, நாங்க நாகரீக மனிதர்கள்னு பேசுறோம். எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கட்டும், நாம நேர்ல பார்த்திருக்கோம், சந்திச்சிருக்கோம். நாங்க நேர்ல உங்களை பார்க்கும்போது உங்களிடம் நாங்க பேசினதோ சிரிச்சதோ என்றைக்காவது நீங்கள் நாடகமாக பார்த்தீர்களா அல்லது நம்ம தம்பிங்கிற பாச உணர்வோடு பார்த்தீர்களா? அது பாச உணர்வோட தான் நான் பார்த்தேன். அப்போ நமக்குள்ள அந்த நாகரீகம் தான் இருக்கிறது. அந்த அக்காங்கிற வார்த்தையை நாங்க சொல்லும் போது அதுல ஒரு நாகரீகம் இருக்குது. அந்த நாகரீகம் தானே நம்ம பேச வைக்குது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 2020 நகுலா சிவநாதன் அவர்களோடு ஏராளமான பட்டிமன்றங்களில் பேசி இருக்கிறோம், நேரிலே 2 முறை சந்தித்திருக்கிறோம். அவர்கள் எங்களுக்காக ஜெர்மனியில இருந்து வாங்கிட்டு வந்த அந்த சாக்லேட்டமும் என் நாவிலே இனித்து கொண்டிருக்கிறது. அப்போ இது எல்லாவற்றுக்கும் காரணம் நாம நீங்களும் நானும் பழகிய அந்த நாகரீக உறவு முறை. அந்த நாகரீக உறவு முறைதான் நம்மை அதிகமா நமக்குள்ள அந்த நட்பை வளர வைத்து, எங்கேயோ முன்பின் பார்க்காத ஒருவர் இன்னொருத்தர் வீட்டுல தங்கி பேசுவதற்கு பழகுவதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்றால், இன்றைய மனிதர்கள் நாகரீகமாக இருக்க போய்தான் இது சாத்தியப்படுகிறது. இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. நமக்குள்ள இந்த அரங்கத்துக்குள்ளேன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்குதுன்னு வைங்களேன், நிச்சயமா யாரும் உடனே கடந்து போக மாட்டோம். இறங்கி அவங்களுக்கு ஏதாவது நம்மால் முடிந்த ஒரு உதவியை முதல் உதவியை செய்துவிட்டுத்தான் போவோம். அங்கே நம்முடைய நாகரீகம் தழைக்கிறது, இன்னும் இருக்கிறது. நாடக மனிதர்கள் என்று யாருமே கிடையாது, எல்லோருமே. அதாவது துரியோதனன் பார்வையில் அனைவரும் கெட்டவர்களாக தெரிந்தார்கள், தருமனின் பார்வையில் அனைவரும் நல்லவர்களாக தெரிந்தார்கள். அவர் பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்கிறது. ஆக மொத்தத்துல இன்றைய உலகத்துல வாழ்க்கையில நாம் எல்லோருமே நாகரீகமான மனிதர்கள். அதனால்தான் நமக்குள் உறவு முறை இன்றும் தழைக்கிறது. எத்தனையோ நூற்றாண்டு கடந்த பின்னும் இன்னும் எனக்கு இந்த சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நகுலாக்கா இந்த சாக்லேட்டை திரிபுர சுந்தரி டீச்சர்ட்ட குடிச்சிட்டாங்க. அடுத்த முறை வரும்போது இதே மாதிரி சாக்லேட் பாக்கெட் எனக்கும் நகுலாக்கா வாங்கிட்டு வரணும். சாப்பிட போறேன். அந்த வாட்ச். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்குள்ள அந்த நாகரீகம் தானே தழைச்சிருக்கு. ஆக நடுவர் அவர்களே, நீங்கள் நல்லதொரு தீர்ப்பாக இன்றைய மனிதர்கள் அனைவரும் நாகரீகமான உறவு முறை கொண்டவர்கள் அப்படின்னு தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு, அதற்கு உதாரணம் இங்க அரங்கத்துல இருக்க அத்துணை பேரையும் சொல்லலாம், சிவமணி அக்காவையும் சொல்லலாம். இலங்கைக்கு நான் போனேன்னா இலங்கையில இருந்து எனக்கு
அந்த அக்கா சிவமணி அக்கா வந்து அந்த பனம் பழத்துல இருந்து எனக்கு பணியாரம் சுட்டு தருவாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் நிச்சயம் சிவமணி அழகா செய்வா. அதனால நாம எல்லோருமே நாகரீக மனிதர்கள் என்ற தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். நல்லதொரு தலைமைக்கும் அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி 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 நன்றி. மிக சிறப்பாக நகைச்சுவையாக எல்லாரையும் கேள்வி கேட்டு பேசியது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியை தந்தது. என்ன செய்யறது என்று நடிகர்கள் எல்லாம் யோசிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் சிவசெல்லமாரி வந்து மிக அழகாக அற்புதமாக பேசியிருந்தாராம். அப்படித்தான், அதாவது நாங்க சீரியஸான பேச்சுக்கு அப்பால ஒரு நகைச்சுவை கலந்த பேச்சு வந்து எல்லார் மனதையும் ஈர்க்கக்கூடிய ஒரு வன்மை இருக்கின்றது. ஏனென்றால் சரியாக அந்த நாகரிகத்துக்குள்ளேயே அவர் எங்களை கூட்டிக் கொண்டு சென்ற போல இருந்தது. ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ சிலர் நடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி என்று வந்தால் மனைவி தான் அந்த இடத்துலதான் நிற்க வேணும் என்று சில நேரம் விருப்பம் இருக்காது. ஆனால் நடித்துத்தான் ஆக வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆனால் கடமை என்று செய்யகளை எங்கட தூய மனம், தூய உள்ளம், உணர்வுகள் இவையெல்லாம் ஒரு நன்மையான விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது நாகரிகமான போர்வையில எப்படி பார்த்தாலும் எங்களோட மனித வாழ்க்கை வந்து நாங்கள் இந்த ஒரு நாகரிகமாக வாழுகிறோம் என்றால் உண்மை, நேர்மை, அதே நேரம் எங்களுக்கு நாங்கள் வாழுற வாழ்க்கையில் ஒரு திருப்தி, மகிழ்ச்சி ஏற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் தெரியாமல் சில நேரம் நடனம் ஆட வேண்டிய தேவை இருக்கின்றது. அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்ததாக அமையும். பெரும்பாலும் நாங்கள் நாகரிக மனிதர்களாகத்தான் இருக்கோம். ஏனென்றால் எங்களோட உண்மை அன்பை இப்ப சிவசெல்லமாரி வந்து கொண்டு வந்த பொருள் மீது வைக்க நான் யோசிச்சு பார்க்கிறேன். உண்மை அன்பு இல்லாவிட்டால் அவையெல்லாம் உங்களிடம் வந்து சேராது. சாதாரணமாக ஹலோ எப்படி சுகமா இருக்கிறீர்கள்னு போவோம். ஆனா உண்மை அன்பு இருக்கிறபடியால் தான் எங்களோட அன்பை அந்த பரிசாகவே உங்களுக்கு நாங்கள் உங்களோட அன்பு வச்சிருக்கிறோம் என்பதை காட்டும் போது அழகாகவே அது புரியக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் சில இடத்துல வேஷமிட்டு நடிக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல எனக்கு வேஷமிட்டு நடிக்க முடியாது. ஏனென்றால் அது பாசமான உறவுகளாக இருக்கிறபடியால் அந்த பாசம்தான் எனக்கு எப்போதும் வரும் என்பதும் உண்மை. அவே நீங்கள் அழகா பேசி இருக்கிறீர்கள். ராஜேந்திரம் நிக்கிறாரா? ராஜேந்திரம் அக்கா, ராஜேந்திரன் சாரோட அக்கா மகனுக்கு இன்னைக்கு திடீரென்று ஒரு நிச்சயதார்த்தம். அதனால அவர் வரல, சொல்ல சொன்னார் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி. இல்ல உங்களுக்கு ஜெர்மனில இருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த வெயிட் எல்லாம் தூக்கி சமந்து எங்களுக்காக கொண்டு வந்தீங்க. அந்த அன்பு பார்த்து நாங்க என்ன கைமாறு செய்வோம்? அது பரவாயில்லை, ஒண்ணுமே. அதாவது அந்த அன்பளிப்பு வந்து எதிர்பாராமல் தான் நாங்கள் தருகிறோம். அதாவது எதிர்பார்த்து கொண்டு வந்து தருவதல்ல. நாளைக்கு சிவசெல்லமாரி எங்களுக்கு தருவார் என்று எண்ணி நாங்கள் அளிப்பதல்ல. அன்பு அளிப்பு, அதாவது அன்பளிப்பு எடுத்தாலே அந்த கொம்பள விழிதான் வரும். அளிப்பு என்றால் உங்களுக்கு நாங்கள் சந்தோஷத்துல தருகிறோம். மற்ற லீனா மானா போட்டு லீனா போட்டாதான் அது அளிக்கிறேன் வந்துவிடும். ஆகவே அன்பளிப்பு வந்து எப்போதும் எதிர்பாராமல் கொடுக்கிற ஒன்றுதான். அந்த வகையில் அதை நான் அப்படி எதிர்பார்த்து தந்தது அல்ல. அந்த நேரம் நான் வரும்போது எது கொண்டு வரலாம் என்னுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து தந்த பொருட்கள் தான் அவைகள். ஆகவே அது சந்தோஷம், மகிழ்ச்சியில தான் நாங்கள் தந்து விட்டு செல்கிறோம். சரி, இப்ப நாங்கள் வருகிறோம். அப்படி என்றால் நாங்கள் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். பத்மலோஜினி, திரிபுர சுந்தரி அவர்கள் இருவரும் ஒரு அணியாகவும், சிவசெல்லமாரிமுத்து சிவமணி, சிவசெல்லமாரிமுத்து அடுத்தது சிவமணி சர்வேஸ்வரி, இவர்கள் ஒரு அணியாகவும் நீங்க பேசி இருந்தீர்கள். உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி. பிடிச்சு கொண்டுதான் 2026. ஆம், 26க்கு நிச்சயமா 2026க்கு நாங்க சென்று விட்டோம். சரி, எல்லாரையும் இணைச்சு கொண்டு நாங்கள் எங்களோட தீர்ப்பை வழங்குவோம். மிக சந்தோஷமாக இருக்கின்றது. எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலும் அதில் நீயா நானா ஆண்டு போட்டி போட்டு நீங்கள் அனைவரும் பேசுகிற பேச்சை பார்க்கும்போது அந்த வீச்சாக பேச்சு மட்டுமல்ல, நல்ல கருத்துக்களும் எங்களுக்கு வருவதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆமா, இந்த தலைப்பை எடுத்தோம்னா இன்றைய உலக வாழ்க்கையில் உண்மையிலேயே நாங்கள் எல்லாரும் சில நேரம் நடிக்க வேணும், சில நேரம் நாகரிக மனிதராய் இருக்கிறோம். எல்லோருடைய கருத்துக்களையும் பார்க்க இப்ப நடிப்பு வந்து பத்மலோஜினி அவர்களும் திரிபுர சுந்தரி அவர்களும் வாழ்க்கையில நடிச்சு கொண்டுதான் எல்லாரும் இருக்கிறோம் என்றதும் உண்மை.
அதே நேரம் நாகரிகம் என்ற போர்வையில பார்த்தால் நாங்கள் நடிப்பை விட நாகரிகமாக வாழ வேணும் என்று முயற்சிப்பதுதான் உண்மையான தத்துவம். ஏனென்று கேட்டா இல்லாவிட்டால் நாங்கள் அப்படி நடித்து அது எங்கேயோ இடத்துல வேஷம் கலையும். ஆனா நாகரிக மனிதர் என்றால் அந்த வேஷம் கலையாது, எப்போதுமே மற்றவருடைய மனதில ஒரு நல்ல ஆழமான பதிவாக இருக்கும் அது. ஆகவே நாகரிகமாக வாழுவதுதான் எங்களுடைய ஒரு பண்பாடாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் பயத்தில சில பேர் நடிக்கலாம், ஒரு அச்சத்தில நடிக்கலாம், அல்லது ஒரு அவதியில நடிக்கலாம், இல்லது அந்த சமூக சூழல் முற்றாக மாற்றப்பட்டால் நடிக்கலாம். சாதாரண வாழ்க்கைக்கு ஏன் நாங்கள் நடிக்கணும்? ஒரு குழந்தையும் தாயும் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போய்க்க ஏன் நாங்கள் நடிக்க வேணும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் இந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்கிறேன், நீ படிச்சு முன்னேற வேண்டியது உண்ட கடமை, அங்கே ஏன் நாங்கள் நடிக்க வேணும் என்று சொல்றோம். அந்த இடத்துல நாங்கள் நடிப்பு தேவையில்லை, உண்மையான அன்பை காட்ட வேணும். ஆனால் குழந்தை சாப்பாடு சாப்பிடாது, உண்மைதான். அந்த வானத்தை பார், அந்த சந்திரன் வருவர், அதை காட்டுகிறேன் என்று பொய்ய சொல்லி நாங்கள் ஊற்றுறது உண்மை. ஆனால் அதனால பாதிப்பு இல்லை. இப்ப பாதிப்பான விடயங்களுக்கு நடித்தம் என்றால் மகா பாவம். இப்ப ஒரு கணவனுக்கு தெரியாமல் ஒரு மனைவி போய் வேற தீய செயல்கள் செய்தால் அது அந்த கணவனுக்கு பாவம். அது இப்படித்தான் அவ நடிச்சு வீட்டில குடும்பம் இருந்தாலும் இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த பொம்பளை வேற கணவரோட போய் இரவில தூங்கிட்டு பகல்ல வந்து அந்த கணவன் பிள்ளைகளையும் பார்க்கிறோம். அவருக்குண்டா என்ன மரண வேதனை, என்ன செய்கிறது டீச்சர், இப்படியான நிலைமைக்குள்ள வாழ்றேன்டார். இன்னும் இப்படி நரக வாழ்க்கை இந்த மனுஷன் சொல்லிக்க கவலையா இருக்கு. ஆனாலும் தெரியும் என்னாலோட அவ இருக்கிறார், ஆனாலும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். என்ன செய்யற பிள்ளைகளுக்காக. ஆனா அவளோட கதைக்கிறீல சமைச்சு வச்சா வந்து சாப்பிட்டு போவாவா. எத்தனை காலம் இப்படியான ஒரு எளிய வாழ்க்கை. அப்படி பார்த்தா உண்மையிலே இந்த நடிப்பில ஒன்றுமே இல்லை. உண்மையான அன்பு பாசத்தோட வாழுற வாழ்க்கை தான் இறக்கும் வரையும் அது நிலைத்து நிற்கக்கூடியது. நாங்க பாக்குறோம்டா ஒரு வாழ்க்கையில வந்து அறம், அன்பு இவைய வந்து என்றைக்குமே உண்மையான பதிவு, உண்மையான உறவுகள், அதே நேரம் அறிவு, கலாச்சாரங்கள் மீது நாங்கள் கொண்டுள்ள மரியாதை, இதனால் தான் அவன் நாகரிக மனிதனா வாழுகிறான், உண்மையான மனிதனா வாழுகிறான். அது நாகரிகம் என்று வெளி தோற்றத்துல மட்டும் மாறுற நாகரிகம், அவன் அகத்தோற்றத்திலுமே அந்த உண்மையான மனிதனாக பண்பாட்டோட வாழ்ற மனிதன் தான் சிறந்த மனிதனாக இருக்கும். ஆகவே நாங்கள் இன்றைய இந்த உலகத்துல நாங்கள் நாடக மனிதர்களா நாகரிக மனிதர்களாண்டு தெரியாமல் நடிகர்களாக வந்து விட்டாலும் நாங்கள் நிச்சயம் நாகரிக மனிதர்களாகத்தான் வாழ வேணும் என்பது வாழ்க்கை என்ற தத்துவம். அவை எத்தனை தத்துவத்தோட நாங்கள் இந்த வாழ்க்கையை பார்த்தோம்டா, மனிதன் மாறிவிட்டான், மரத்தில் ஏறிவிட்டான் என்று சொன்னாலும் அந்த மரத்தில் ஏறுறது குரங்கின்ற இயல்பு, மனிதன் இயல்பு என்று சொன்னாலும் அவன் ஏறினாலும் நாகரிகமாக அதுல நின்று உயர்ந்ததாக காட்டி கீழறங்குறது தான் அவன் மரியாதையாக இருக்கிறது. அதுபோல மனித வாழ்க்கையில நாங்கள் எப்போதுமே நாகரிக மனிதர்களாய்த்தான் வாழ வேண்டுமே ஒழிய நாடக மனிதர்களாக வாழக்கூடாது. அந்த பொய்மை பக்கம் எதிர்கால சந்ததிக்கு கூடாது. ஆகவே இன்றைய தீர்ப்பை நாங்கள் பார்த்தோம்டா, இன்றைய உலகில் நாம் நாடக மனிதர்கள் அல்ல, நாகரிக மனிதர்களாகத்தான் வாழ வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கி இன்றைய விவாத பட்டிமன்றம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நாங்கள் இத